செங்கோட்டையன் டெல்லி போன கேப்பில் எடப்பாடியிடம் தஞ்சமடைந்த ஆதரவாளர்கள். அதிமுக கட்சி பதவிகளிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் செங்கோட்டையன் ஆதரவாளராக கருதப்பட்ட பவானிசாகர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ பன்னாரி இன்று கே செல்வராஜை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி பக்கமே இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக கே செல்வராஜ் செங்கோட்டையனுக்கு பதிலாக அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டார். அதிமுகவின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான கே செங்கோட்டையனுக்கும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் கடந்த சில மாதங்களாக பணிப்போர் நிகழ்ந்து வருகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா படம் இடம்பெறவில்லை என கூறி விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்தார். அப்போது முதல் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடுவதை தவிர்த்து வந்தார். பொது நிகழ்ச்சிகளிலும் அவருடன் பங்கேற்பதை புறக்கணித்தார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்தார் செங்கோட்டையன். அப்போது அதிமுகவில் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று பேசினார். செங்கோட்டையனின் இந்த பேச்சு அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைக்க 10 நாள் கெடு விதிப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமி 10 நாட்களுக்குள் இந்த பணிகளை செய்யாவிட்டால் அந்த பணிகளை நானே செய்வேன் என்று செங்கோட்டையன் கூறியிருந்தார். இதற்கு மறுநாளே செங்கோட்டையனின் கட்சி பதவியை பறித்து எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி காட்டினார். இந்த பரபரப்புக்கிடையே செங்கோட்டையன் திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். டெல்லியில் பாஜக தலைவர்களை செங்கோட்டையன் சந்திக்க உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் ஹரித்வாருக்கு ராமரை வழிபட செல்வதாகவும் யாரையும் சந்திக்கவில்லை என்றும் செங்கோட்டையன் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அதிமுக வட்டாரத்தில் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் செங்கோட்டையன் ஆதரவாளராக கருதப்பட்ட பவானிசாகர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ பன்னாரி இன்று கே செல்வராஜை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி பக்கமே இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக கே செல்வராஜ் செங்கோட்டையனுக்கு பதிலாக அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டார். அவரை நேரில் சந்தித்த எம்எல்ஏ பன்னாரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பக்கமே நிற்போம் என்று கூறியுள்ளார். ஈரோடு கிழக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் செல்வராஜை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். ஈரோடு கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்ததாக வெளியான தகவல் வதந்தி என்றும், எடப்பாடி பழனிசாமி பக்கமே நிற்கிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார். அதிமுக பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ள கே செங்கோட்டையன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக முக்கிய நிர்வாகிகளை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அவருக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் ஈரோடு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் பலரும் இன்று மேட்டுப்பாளையம் தொகுதி எம்எல்ஏவாக கே செல்வராஜை சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர்.